இல்லை சார், இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படம் தான் அது வந்து கிளாஸாக விடுறாரு. இப்போ அது சுயநலமான மனிதன் வந்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா இப்போ விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போது நிறைய படங்கள் வந்து விஜய் வந்து அவர் கூட வந்து ஒரே நாள்லலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி சரியோ அதே மாதிரி தானே சார் இதுவும் சரியாக இருக்கும். அதாவது அன்றைக்கு விஜய் இருந்த உயரம் என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது விஜயனுடைய அந்த முதல் படத்துக்கு ரெண்டாவது படத்துக்கு விஜயகாந்த் வந்து அவருக்கு உதவி பண்ணார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதன் பிறகு விஜயனுடைய வளர்ச்சி வேகம் அவர் அந்த இடத்தை அடைந்தது எல்லாவற்றுக்கும் அவருடைய திறமையும் உழைப்பும் தான் முக்கியமான காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு அவர் தோன்றிருந்த நேரத்தில் விஜயகாந்த் கை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் படங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும், விஜயகாந்த் படங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். விஜயகாந்த் படத்தோடு விஜய் படம் வந்தாலும் அது வந்து ஒரு போட்டியாகவோ அல்லது அதனுடைய வசூலை பாதிக்கிறதாகவோ அதற்கு கிடைக்கிற தியேட்டரை பறிப்பதாகவோ அன்னைக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு இருந்த சூழலே வேற இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கலோ தீபாவளியோ அப்படின்னா ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகும், 6 படம் ரிலீஸ் ஆகும், 12 படம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. இன்னைக்கு வந்து ஒரு படம் அப்படின்னா ஒரு பெரிய படம் மொத்த தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகணும், மொத்த வசூலையும் எடுக்கணுங்கிற மாதிரியான அந்த வியாபாரமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து ஏற்க முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. அதனால் அதை வந்து நம்ம இதோடு வந்து ஒப்பிடுறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.